ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ப்ரொமோகிரானேட்டில், அதாவது மாதுளப்பழத்தில் உங்களுக்கு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அந்த ப்ரொமோகிரானேட்டில் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலையில் நீங்கள் குடிக்கலாம். இல்லாட்டினா நைட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி சூடு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி. இன்னொன்று நைட்டில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் நீங்கள் வந்துட்டு மாதுளப்பழம் ஜூஸாக எடுத்து கூட குடிக்கலாம். அதில் நீங்கள் பால் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே மாதுளப்பழமே அப்படியே வடிகட்டியே குடிக்கலாம், வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். நல்லா ஒரு நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட்டு தான் கிடைக்குது. அது இல்லாமல் நைட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொமோகிரானேட்டில், அதாவது மாதுளப்பழத்தில் இந்த தோல் இருக்குல்ல பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்டு இருக்குது. 2-3 நாள்னா கூட காயத்துக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு நான் பழம் வாங்கி வச்சோம் 2 நாள் தான். அன்றைக்கே நாங்கள் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எந்த அளவுக்கு காஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. பாருங்கள், கையில் இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு இது ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பவுட்ரு பண்ணுறது எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஃபேஸ் பேக் பண்ணலாம், ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம். அப்புறமா நைட்டில் நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ நல்லா வேலை செய்யும். நம்ம ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி. நீங்கள் டீ காஃபி குடிக்காத கண்டிப்பாக, இல்லை காலையில் இல்லை நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸும் இதில் இந்த மாதிரி பழமும் சாப்பிடலாம். இந்த தோலை வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூடு எவ்வளோ உங்களுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் ஆகிட்டு நீங்கள் தூங்கும்போது குடிச்சிட்டு படுத்தோம்னா நம்ம ஃபுல் உடம்புல நல்லா வேலை செய்யும் இந்த மாதுளப்பழம் தோல். அந்த அளவுக்கு இதில் டை கூட செய்யலாம். நல்லா ஒரு சூப்பரான சொல்லுங்கள். பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா ஃபேஸ் பேக் பண்ணலாம், ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம், டை பண்ணலாம், ஹேர் கலர் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப இதில் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் எப்படி ப்ரொமோகிரானேட்டை நம்ம ஒரு தண்ணியாக நம்ம குடிக்கலாம், நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குதுனாக்கா கண்டிப்பாக நைட்டில் குடித்தோம்னா அதோடைய வேலை நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதில் எந்த அளவுக்கு நான் எப்படி தண்ணி வச்சு எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலை வச்சுக்கினேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி இது கொச்சு நல்லா கொதித்து 1 கிளாஸ் அளவுக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா 2 கிளாஸ் அளவுக்கு இந்த மாதிரி பீஸு. இது நல்லா காஞ்சிட்டு இருக்குது. உங்கள்கிட்ட பச்சை இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இது காஞ்சிருந்தாலே இதில் காஞ்சிட்டு இருக்கிறதா போட்டு தண்ணி கொதிக்க வைக்கணுமான்னு இல்லை. இதனால நான் காய வச்சதுனால நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பழம் உரிக்கும் போது அந்த பச்சை இருக்குங்களா அது கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பச்சை உரிச்சிந்து கட் பண்ணும்போது நம்ம உரிக்கிற பண்ணலாம். அந்த பச்சை கூட போட்டு நல்லா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு அது கொதிக்கணும். கொதிக்கும் போது அந்த கலரெல்லாம் நல்லா மாறும். அப்போ மாறின பிறகு அது நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் எடுத்து நீங்கள் நைட்டில் குடிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா தண்ணி சூடு பண்ணி நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு சூடு பண்ண பிறகு இது வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பாருங்கள், கையில் எப்படி ஒடியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக, ஏன்னா ஜாரில் நம்ம போட்டு பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி காஞ்ச பிறகு நல்லா முறை முதல்ல காயினா ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நாளில் 1 நாள்லேயே காஞ்சு போயிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அந்த பவுட்ரை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் இது போட்டு கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் பழம் கட் பண்ணும்போது அந்த பச்சையாக இருக்கிற தோல் அப்படியே போட்டு கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லை கட்டினா இந்த மாதிரி காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ஒரு தடவை பண்ணி வச்சுக்கினா ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே நீங்கள் 3 மாதத்துக்கு பண்ணுற நேரம் 1 மாதத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி 1 மாதத்துக்கு தான் நைட்டில் நான் கம்பல்லாம் இது எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பவுட்ரு. பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது கலர் இப்படி தான் வரும். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கினாலும் அந்த 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா இந்த மாதிரி கலர் வரும். நைட்டில் குடிக்கிறது ரொம்ப ஸ்கின்னுக்கு எஃபெக்ட் காட்டும். கண்டிப்பாக நல்லா ஒரு பிரைட்டாக நல்லா க்ளோவாக தெரியும் நம்ம ஸ்கின்னு. அந்த அளவுக்கு மாதுளப்பழத்தில் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன்லாம் கிடைக்கிது. இப்போ அது 1 கிளாஸ் அளவுக்கு ஆகணும். இது குடிக்கிறதுனால டீ காஃபியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பழமும் சாப்பிடலாம், இந்த மாதிரி நைட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டில் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஃபுல் பாடியை நல்லா வேலை செய்யும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த கோடு பார்த்தாலே தெரியும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். இப்போது எந்த அளவுக்கு இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு வேணும் அந்த அளவுக்கு வெதுவெதுப்பு எடுத்துக்கலாம். ஒரு டீ காஃபி நம்ம எப்படி குடிக்கிறோம் அந்த மாதிரி. கண்டிப்பாக கண்டினியூ 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ இது வடிகட்டியில் தேவையில்லை, ஒரு கிளாஸை வச்சு இதில் எடுத்துக்கலாம். இப்போ கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுனா கூட இப்படி யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மாதுளை பழுத்தது கலர் ஒரு லைட்டாக நம்ம என்ன மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த மாதுளை பழ தோல் கலர் இப்படி தான் கொதிக்க வச்ச பிறகு வரும். இந்த மாதிரி இப்போ இது நல்லா ஆறின பிறகு எனக்கு எந்த அளவுக்கு சூடு வேணும் அந்த அளவுக்கு இது நைட்டில் நான் சாப்பிட்டு எல்லாம் ஆகிட்டு தூங்கும் போது குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உள்ளவே வாக்கிங் பண்ணலாம். அதாவது நம்ம அது நம்மளுக்கு ஃபுல் பாடி வேலை செய்யும். அப்புறம் நம்ம போய் தூங்கலாம். அந்த அளவுக்கு 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ இது நான் அடுத்த வீடியோவில் இது எப்படி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதில் பிஞ்ச் அளவுக்கு எப்படி எடுத்து இது ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி காஞ்சிந்து தான் போட்டு இந்த மாதிரி தண்ணி நம்ம சூடு பண்ணி குடிக்கணும் இல்லை, பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக. அதாவது 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக வேண்டாம், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறது. பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லா இப்படி ஓடிது. ஏன்னா 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 மாதுளை பழம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சோன்னு பண்ணலாம். அது இல்லாமல் இது ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும். இதில் அது உள்ளே அந்த தோல் வருது பாருங்கள், அந்த பழம்லாம் மூடிட்டு இருக்கும். அப்போ அந்த வெள்ளை மாதிரி தோல், அந்த தோலும் சேர்த்து போடுங்க. ஏன்னா வெறும் இந்த மேலே இருக்கிற தோல் தான் போடணும்ல, அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. மாதுளப்பழ தோலில் இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டுன்னு அளவுக்கு இது பாருங்கள். இது ஆன பிறகு அது கலரே ஒரு மாதிரி காஞ்சிருந்தெல்லாம் அந்த கலர்லாம் ஃபுல்லு அந்த எல்லோ கலர் காயக்க ஒரு மாதிரி எல்லோ கலராக லைட்டாகிடும். அப்புறமா நம்ம வேத வச்ச பிறகு இந்த அளவுக்கு கலர் மாற்றம் இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம்னா இது கருப்பாகிடும். இப்போ இந்த மாதிரி மஞ்சள் கலர் இருக்கிறது நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் விட்டோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறது. அப்படி நீங்கள் நார்மலாக கொதிக்கவே ஒரு 2 பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து பாருங்களேன், கருப்பாயிடும். இதில் கூட ஹேர் டை பண்ணலாம். பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுமன்னா இதில் மிக்சிங் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி. கண்டிப்பாக இப்போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு காட்டுறேன். பாய்.